Welcome to all. Today we going to learn general knowledge. So இந்த general knowledge டாப்பிக்கில் நாம் quiz 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா லிட்ரேச்சர். ஸோ இந்த லிட்ரேச்சரை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா use the exact verb in the blanks to mean to cut with the help of the words given in the box. ஸோ நம்ம எக்ஸாக்ட் வேர்பை யூஸ் பண்ணி இந்த ஃபில்லப்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஹெல்ப் பாக்ஸ் கொடுத்துருக்கிற 5 வேர்ட்ஸுமே உங்களுக்கு டு கட் அப்படின்ற மீனிங்கை தான் தரப்போகுது. ஓகேவா, இது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் வேர்ட் இஸ் ரீப். ரீப் அப்படின்னா அதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா கட் ஆர் கேதர் கிராப்ஸ். ஸோ நல்லா க்ரோ ஆகிருக்கக்கூடிய கிராப்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதாவது ஒன்று கட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா கேதர் கலெக்ட் பண்ணுறதை மென்ஷன் பண்ணுறது தான் ரீப் அப்படின்ற வேர்டோட மீனிங். ஓகே, அண்ட் தென் மவ். மவ் அப்படின்றனா கட் டவுன் கிராஸஸ். ஸோ நம்மளுடைய கார்டனில் கிராஸஸ் நிறைய க்ரோ ஆகிருக்கும், அதை கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ப் அப்படின்றத பார்த்திங்கன்னா மவ் அப்படிங்கிறது. அண்ட் தென் ப்ரூனி. ப்ரூனி அப்படின்றது கட் அவே அப்படின்ற மீனிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீயை நம்ம கட் பண்ணுறது, அண்ட் தென் ஏதாவது ஒரு திங்ஸை கட் பண்ணுறது, அதை மென்ஷன் பண்ணுறது ப்ரூனி அப்படின்ற வேர்டு. அண்ட் தென் ட்ரிம். ட்ரிம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே மீனிங் தெரியும். ஸோ இர்ரெகுலராக க்ரோ ஆகிருக்கக்கூடிய திங்ஸை ரெகுலர் ஷேப்புக்கு கொண்டு வரது ட்ரிம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் எப்ரிட்ஜ். எப்ரிட்ஜ் அப்படின்னாக்கா ஒரு பீஸ் ஆஃப் ரைட்டிங்கை மட்டும் கட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம நிறைய எழுதியிருப்போம், அதில் ஒரு குறிப்பிட்டதை மட்டும் நம்ம கட் பண்ணுறது தான் வந்து எப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், யூ டேஸ் எ லான். ஸோ லான் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் கார்டன். ஸோ நீங்கள் கார்டனில் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஜஸ்ட் கெஸ் தி ஆன்சர். Second question, you dash an apple tree. So you dash an apple tree. So you going to cut an apple tree. In what the actual verb you used here? You just guess it. And third one, you dash a hedge. So here hedge அப்படின்றது மீனிங் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்லி. ஸோ இப்போ க்ளோஸாக க்ரோ ஆகிருக்கக்கூடிய ஒரு இப்போ கிராஸே வந்து நல்லா க்ளோஸாக க்ரோ ஆகிருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புஷ்ஷஸ் இருக்குது இல்லை, அதெல்லாம் ரொம்ப க்ளோஸாக க்ரோ ஆகிருக்கும்ல, அதை வந்து நம்ம ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, அண்ட் தென் யூ டேஸ் எ ஹார்வெஸ்ட். ஸோ நம்ம ஹார்வெஸ்டான நம்ம என்ன பண்ணுவோம்? கட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன வேர்டு வரணும்? வேர்டு அப்படின்றத திங்க் பண்ணுங்கள். யூ டேஸ் எ புக். ஸோ புக்கில் ஒரு பீஸ் ஆஃப் வேர்டை கட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம்? ஓகேவா, இதுதான் உங்களுடைய கொஷினு. நான் இந்த ஹெல்ப் பாக்ஸ்க்கு ஏற்கனவே மீனிங் சொல்லியிருக்கிறேன். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் திங்க் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்னன்ற நம்ம பார்த்துடலாமா? மெக்கானிக்கல் ஹார்வெஸ்டிங் மெஷின் revolutionized the agriculture industry in the beginning of 19th century when Patrick Bell invented plant reaper, a machine that gathered wheat with scattered rotary blades. The self-propelled combine harvester was manufactured in 1888. Its end masses production started in 1944 in USA. ஸோ நாம் இப்போ அக்ரிகல்ச்சருக்கு நிறைய மெஷின்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இயர்லியராகவே இருந்துச்சு, 19th செஞ்சுரியிலே. அப்போ பேட்ரிக் பெல் அப்படின்றவங்க ஒரு மெஷின் இன்வைட் பண்ணுறாங்க. அது எந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீட் அப்படின்ற க்ராப்பை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் ஹார்வெஸ்டர் மிஷின்ஸ் வந்து யூஎஸில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் தென் அதை வந்து யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னு கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம்.
ஸோ நான் உங்களுக்கு இப்போ டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் சொன்னேன்ல, அதனுடைய மீனிங்ஸ் எல்லாமே இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். மவ் கட் டவுன் கிராஸஸ், ப்ரூனி கட் அவே, ட்ரிம் cutting irregular growth, hedge closely, reap cut or gather crops, abridge a piece of writing. ஸோ இந்த வேர்பை வச்சு தான் இந்த சைடு நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். ஸோ இந்த சைடு நான் வேர்ப் கொடுத்துருக்கேன்னா மவ், ப்ரூனி, ட்ரீம், ரீப், எப்ரிட்ஜ். ஸோ இது 5மே வந்து வேர்பு. இந்த வெர்பை யூஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய அந்த ஃபில்லப்ஸை வந்து நாம் சால்வ் பண்ண போகிறோம். இதில் ஹெஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு நியூ வேர்ட். ஸோ அதுக்கு நான் மீனிங் இங்கே எழுதியிருக்கிறேன். இதையும் நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த டவுட்டும் ஸோ இப்போ இந்த வேர்புக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு மீனிங் தெரியும். இப்போ எது எதுக்கு எந்தெந்த ஆன்சர் வரும் நம்ம செக் பண்ணலாமா? ஸோ ஐ திங்க் மோரோவர் நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர்ஸ் மார்க் பண்ணியிருப்பீங்க. ஐ ஜஸ்ட் வெரிஃபை தட் யூ ரோட் தி கரெக்ட் ஆன்சர் ஆர் நாட். ஓகே, ஃபஸ்ட் வி start with the first question. You dash a lawn. We say lawn means a garden. ஸோ கார்டனில் இருக்க கிராஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ கட் டவுன் கிராஸஸ் என்ன பண்ணுவோம்? கட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன யூஸ் பண்ணோம்? ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா, நான் ஜஸ்ட்டு நம்பர் போடுறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மவ் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு டேஷ்க்கான ஆன்சர். யூ மவ் எ லான். ஓகே, அண்ட் தென் செகண்ட் கொஷின், யூ டேஷ் an apple tree. ஸோ ஹியர் we use the pruny. Why means here you going to cut down an apple tree. That's why here we using the option pruny. And third one, you dash a hedge. I say the meaning for hedge. It's a closely grown grass or bushes is said as a hedge. So closely grown things. Now we going to trim this. So here we use the verb trim. You trim a hedge. Okay, and then fourth, you dash a harvest. ஸோ ஹார்வெஸ்ட் என்ன பண்ணோம்? ஒன்று க்ராப்ஸை கட் பண்ணோம், அப்படின்னா கேதர் பண்ணோம். ஸோ ஹியர் வி யூஸிங் தி ஆப்ஷன் ரீப். அண்ட் ஃபிஃப்த் ஒன், யூ டேஷ் எ புக். ஸோ புக்கில் இருக்கிற ஒரு பீஸ் நம்ம என்ன பண்ணோம்? டேர் பண்ணோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் abridge. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஐ திங்க் மோர் ஓவர் 90% ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குட். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் இப்போ போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ். ஸோ இதில் வந்து மேத்தமேட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் இருக்குது, இது நம்ம சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் இஸ் டிக் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு 3 மேத்தமேட்டிக் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணி டிக் பண்ணணும், ஓகேவா? The sum of the ages of the students in a class is 825. The average age is 15 years. The number of students in the class is. So here they give the sum of the. So students ஓட ages வந்து டோட்டலாக கேல்குலேட் பண்ணி அதனுடைய ஓவரால் ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோனா 825. ஸோ அப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஏஜ் என்னவாக இருக்கும்? 15 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 45, 55 அண்டு 65. ஸோ இதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கிளாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா?
ஸோ இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எ கிளாஸ் ஈக்குவல் டு 825. ஸோ கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 825. அண்ட் தென் அவங்களுடைய ஆவரேஜ், ஸ்டூடெண்ட்டோட ஆவரேஜ் ஏஜ் என்ன? 15. and then now we going to find number of students in a class. ஸோ இந்த கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நம்ம என்ன பண்ணோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? 825 நம்ம 15ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? ஸோ இப்போ வந்து 825 I am going to divide with the number 15. ஓகேவா? ஸோ நீங்கள் யூஸ்வலாக வந்து டிவிஷன் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். ஸோ 825 இதை நான் வந்து 15ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ I just take 1 15s are 15, 2 15s are 30, 3 15s are 45, and the 4 15s are 60, and 5 15s are 75. So I use the 5 15 75. ஸோ நம்ம 5 15s are 75 போட்டோம்னா நமக்கு இங்கே ரிமைனிங் என்ன வரும்? ஸோ here 7 and then here 5, then again we having a 1 5 times and then 75 is equal to 0. இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை நம்ம வந்து இந்த மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். 825 divided by 15. ஸோ இப்படி போட்டு ஃபஸ்ட்டு 5 டேபிளில் நான் வந்து ஷார்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ 5 டேபிளில் 15 வந்து 3 டைம்ஸு, அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா 8 டேபிள், ஸோ 1 டைம்ஸு. 5 டேபிள்ஸில் 8 வந்து 1 டைம்ஸு, ரிமைனிங் வந்து 3 வந்து உங்களுக்கு 6 டைம்ஸு 30, and then here balance 2 is 5 times, so 165. ஸோ 165, அண்ட் தென் மறுபடியும் 3 டேபிளில் நான் ஷார்ட் அவுட் பண்ணுறேன். 3 டேபிளில் 1 டைம்ஸு, அண்ட் தென் 5 டைம்ஸு 15, அண்ட் தென் பேலன்ஸ் 1 அண்ட் ஒன்ஸ் செகண்ட் 5 டைம்ஸு 15. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மெத்தடில் போட்டாலும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ், ஸோ கிளாஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 55. ஸோ உங்களுடைய ஆன்சர் என்ன? 55 தான் உங்களுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 55 அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் தென் செகண்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தி ஏரியா ஆஃப் எ ராம்பஸ் இஸ் 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ ராம்பஸோட ஏரியா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. தி ப்ராடக்ட் ஆஃப் டயகனல்ஸ் இஸ், ஸோ ஏரியா கொடுத்துட்டாங்க, நாம் இதனுடைய டயகனல்ஸோட ப்ராடக்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏரியாவோட ராம்பஸோட ஃபார்முலா என்ன? ராம்பஸோட ஃபார்முலா half into d1 into d2. இதுதான் வந்து ராம்பஸோட ஃபார்முலா.
So area of rhombus equal to 100 square centimeter and then product of diagonals வந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸோட ஃபார்முலா என்ன, half into d1 into d2. ஸோ நமக்கு இப்போ ஏரியா ஆஃப் ராம்பஸ் தெரியுமா, அது வந்து diagonals வந்து d1 and d2 நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நவ் ஐ டேக் தி 100. ஸோ ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்ன 100, அதன் diagonals நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 100 equal to 1/2 into d1 into d2. ஸோ இப்போ d1 and d2 நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிற 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், டிவிஷனில் இருக்குது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷனுக்கு ஆகிடும். ஸோ 100 into 2 equal to d1 into d2. ஸோ 100 into 2 நமக்கு என்ன 200. ஸோ அப்போ diagonals d1 and d2 ஓட வேல்யூ என்ன 200. ஸோ diagonals of the rhombus. ஸோ product of diagonals, diagonals ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 200 ஆன்சர். ஓகேவா, ஆர் யூ கிளியர்? ஸோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன, ஸோ 200. ஓகேவா, இதை மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன், தி சம் ஆஃப் தி டிவிசர் ஆஃப் 10 is. ஸோ 10 எந்தெந்த நம்பர் நமக்கு டிவிசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு வந்து 10 வந்து நம்ம எந்தெந்த நம்பர் டிவைட் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் செக் அவுட் பண்ணலாமா. ஸோ 1 டேபிளில் 10 வரும். ஸோ 1 டேபிள் போட்டுக்கலாம். அண்ட் தென் வேறு எந்த டேபிள் 2 டேபிள் டிவைட் ஆகும். ஸோ 2 போட்டுக்கலாம். அண்ட் 5 டேபிள் நமக்கு டிவைட் ஆகும். 5 போட்டுக்கலாம். அண்ட் தென் 10 டேபிள் ஆல்சோ நமக்கு வந்து 10 டிவைட் ஆகும். ஸோ மொத்தம் டிவைசர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 5 and 10. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10 + 5 15, 15 + 2 17, 17 + 1 18. ஸோ சம் ஆஃப் தி டிவைசஸ் ஆஃப் 10 இஸ் 18. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா, அண்ட் தென் இப்போ நம்ம ஐடென்டிஃபை தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் லெபார்ட்டரி. ஸோ லெபார்ட்டரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து நீங்கள் உங்களுடைய கெமிஸ்ட்ரி லேபில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதை வந்து எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட நேம் என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குல்ல, இது வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்மளுடைய லிக்விட், நம்மளுடைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல்ஸ் எதுனாலும் இதில் நம்ம ஊற்றி இங்கே ஒரு ஸ்க்ரூ கேஜ் இருக்குது பாருங்கள், அது மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணி நாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூரேட். ஸ்பெல் பண்ணுறேன், BURETTE, பியூ. பாருங்க, இது வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். என்ன, கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஸ்பெல் பண்ணுறேன், CONICAL, கோனிக்கல் ஃப்ளாஸ்க், FLASK, கோனிக்கல் ஃப்ளாஸ்க். அண்ட் தென் தேர்டாக ஒன்று இருக்குது பாருங்கள், இது வந்து பிப்பேட் அப்படின்னு சொல்லுவோம். பிப்பேட். ஸோ இது மூலிமா நம்மளுடைய ஆசிட்ஸை வந்து நம்ம சக் பண்ணி எடுப்போம். பிப்பேட், இதோட ஸ்பெல் சொல்கிறேன், PIPETTE, பிப்பேட். ஓகேவா, அண்ட் தென் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா சோசியல் ஸ்டடீஸ். இதில் வந்து மேட்ச் தி டேர்ம்ஸ் with their meanings and place the alphabets of the meaning in the box. ஸோ இங்கே வந்து மேட்ச் இட் கண்ணா இது. ஸோ காலம் A அண்ட் காலம் B கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே இதெல்லாம் படித்தது தான். ஸோ இதை வச்சு இதை நீங்கள் என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ்டு ஜோன். ஃப்ரீஸ்டு அப்படின்னா என்ன, இட்ஸ் எ வெரி கோல்டு பிளேஸ்.
ஓகேவா. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்ரீஸ்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் தென் டொராய்டு ஜோன். ஸோ டொராய்டு ஜோன் அப்படின்னா என்ன, இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ நாம் ஈக்குட்டேரியருக்கு மேலே இருக்கிறத வந்து டொராய்டு ஜோன் அப்படின்னு சொல்லுவோமா. அண்ட் தென் டெம்பரேட் ஜோன். ஸோ டெம்பரேட் ஜோன் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வின்டரில் வந்து டெம்பரேச்சர்ஸ் எப்படியா இருக்கும், லோவாக இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் ஹைரோகிராஃபி. ஸோ ஹைரோகிராஃபி அப்படின்னாக்கா, ஸோ ரைட்டிங் ஃபார்மேட்ஸ்லாம் அவங்க சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது. அதுக்கு பதிலாக பிக்சர் ரெப்ரசன்டேஷன் ஃபார்ம்ஸில் அவங்க சொன்ன வந்த விஷயம் இருக்கும். அதான் ஹைரோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம், ஹைரோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் தென் ஸ்கிரைப்ஸ். ஸ்கிரைப்ஸ் அப்படின்னாக்கா இருக்கிற ஒரு காப்பியை நம்ம பார்த்து மறுபடியும் எழுதுறத ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மேனோஸ்கிரிப்ட்ஸ். ஸோ நம்ம கையில் எழுதின ஒரு விஷயந்தான் மேனோஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இப்போ ஆத்தர் வந்து உங்களுக்கு ஒரு புக்கு எப்படி எழுதியிருப்பாங்க, அவங்களோட ஹேண்ட் ரிட்டனில் தானே எழுதியிருப்பாங்க, அதை தானே வந்து பிரிண்ட் போட்டு பப்ளிஷ் பண்ணுவோம், அதுதான் மேனோஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இப்போ ஆன்சர் மார்க் பண்ணலாமா. ஸோ ஃப்ரீஸ்டு ஜோன். ஃப்ரீஸ்டு ஜோன் அப்படின்னா எப்படி பார்த்தோம், ஒரு வெரி கோல்டு ஜோன் தான் என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரீஸ்டு ஜோன். ஸோ very cold zone is so known as the freezed zone. And then torrid zone. Torrid zone na high temperature zone. Okay va. High temperature zone na torrid zone சொல்லுவோம். Temperate zone. Temperate zone na winter temperatures வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். And then hydrography. Hydrography na என்ன, pictorial சொல்லுவோம், hydrography அப்படின்னு சொல்லுவோம். And then scribes. Scribes அப்படின்னா காப்பீஸ் ஆஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ யூசர் எழுதின, ஒரு ரைட்டர் எழுதின ஸ்கிரிப்டை நம்ம பார்த்து காப்பி பண்ணுறத என்னன்னு சொல்லுவோம், ஸ்கிரைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஸோ ஆத்தர் வந்து அவருடைய கைனால் எழுதினது என்னன்னு சொல்லுவோம், மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக், ஐடென்டிஃபை தி ஒண்டர்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ வேர்ல்டில் இருக்க ஒண்டர்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு க்ளூஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் பிக்சர்ஸ் பார்த்து நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேவா. தாஜ்மஹால், பிரமிட், ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோனா, ஈஃபில் டவர், கிரேட் வால் ஆஃப் சைனா, லீனிங் டவர் ஆஃப் பீஸா, அண்ட் தென் ஸ்டாச்சு ஆஃப் ஜீசஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குற ஹெல்ப் டெக்ஸ்ட். அண்ட் தென் பிக்சர் 1 என்ன, picture 1 is the leaning tower of Pisa. And then picture 2, statue of Jesus. And the picture 3, Eiffel Tower. And the picture 4, hanging garden of Babylona. And the picture 5, pyramid. And the picture 6, Great Wall of China. And the picture 7 is the Taj Mahal. Okay, are you clear? Thank you for watching.